ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி கத்திரிக்காய் வச்சு ஒரு டிஃப்ரெண்ட்டான ரெசிபி தாங்க வந்துட்டு பார்க்க போகிறோம். அதுக்கு நான் இந்த மாதிரி முத்தின கத்திரிக்காவை பார்த்து 4 எடுத்து வச்சுருக்கேன். அதை இந்த மாதிரி காம்பெல்லாம் கட் பண்ணி எடுத்துகிட்டு ராடில் வந்து நல்லா இன்சர்ட் பண்ணிக்கோங்க. இன்சர்ட் பண்ணதுக்கப்புறமா டைட்டாக இருக்கான்னு சொல்லி செக் பண்ணி பார்த்துட்டு இந்த மாதிரி ஃப்ளேமில் வச்சு 4 சைடும் நல்லா சுட்டு எடுத்துக்கலாங்க. சுட்டு எடுத்த கத்திரிக்காய் இந்த மாதிரி கப்பில் தண்ணி வச்சு அதில் சேர்த்து ஒரு 5 நிமிஷம் அப்படியே வந்து விட்டுருங்க. நல்லா கை பொறுக்கிற அளவுக்கு சூடு வந்ததுக்கப்புறமா அந்த ஸ்கின்னால் ரிமூவ் பண்ணி எடுத்துகிட்டு கத்திரிக்காயில் ஏதாவது பூச்சியெல்லாம் இருக்கான்னு சொல்லி செக் பண்ணி பார்த்து க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுக்கலாங்க. அடுத்தது இது பண்ணுறதுக்கு ஒரு கடாயில் கொஞ்சமாக ஆயில் ஆட் பண்ணிவிட்டு அது நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறமா நான் பொடியாக கட் பண்ண ஒரு கைப்பிடி சின்ன வெங்காயம், 2 காஞ்ச மிளகாய், கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்து வதக்கிக்கிறேங்க. அதுக்கப்புறம் ஒரு பெரிய நெல்லிக்காய் சைஸ் புளி வந்து கரைச்சி வச்சுருக்கேன். அதையும் அது கூட ஆட் பண்ணிவிட்டு நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருக்க கத்திரிக்காய், தேவையான அளவு உப்பு, நான் 1/2 ஸ்பூன் மல்லி, 1/2 ஸ்பூன் சீரகம் 2 பொடி பண்ணி வச்சுருக்காங்க. அதையும் அது கூட சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாங்க. இப்போ கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு ஒரு 2 கொதி வந்ததுக்கப்புறமா மத்து வச்சு கடைஞ்சி எடுத்துட்டோம்னா கத்திரிக்காய் கடையில் வந்து ரெடிங்க. இது ஒயிட் ரைஸ்க்கு சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்.